Hello guys, வணக்கம். Welcome to Addicted to Growth. இந்த வீடியோல 11 secrets to memorize things quicker than others பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க படத்தை அளவில்லாம பார்ப்பீங்களா? எனக்கு தெரியாது, நான் மறந்துடுவேன். ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் முழுவதும் ஞாபகம் வந்துடும் இல்லையா? இது உண்மையா இருந்தா நம்ம வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ விஷயங்களை கடந்து வர்றோம். ஆனா இது எல்லாத்தையும் நம்மனால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. ஏன் இது நடக்குது? பிகாஸ் நம்மனால பல இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. எப்படி ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகமாக வச்சுக்க முடியும்? அடிக்டட் டு க்ரோத் மெமரைஸ் பண்ணுறதுக்கான சில சிம்பிள் மெமரைசிங் டிப்ஸையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வர சில டிப்ஸையும் சொல்ல போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம ஏன் சில விஷயங்களை மறக்கிறோம்? பிகாஸ் நம்ம பிரெயின் ஒரு ஹார்ட் டிரைவ், அதோட ஸ்பேஸ் எப்பயும் லிமிட்டெட் தான். உங்களோட மூளை ஓவர்லோடிங் இன்ஃபர்மேஷனில் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்க்கும். அதனால தான் நம்மளால் நியூ டேட்டாஸை ஷார்ட் டைமில் மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியுது, ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணலைன்னா இல்லை யூஸ் பண்ணலைன்னா அதை சீக்கிரமாக நீங்கள் மறந்துடுவீங்க. ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, மெமரி அண்ட் மெக்கானிசமை ரிசர்ச் பண்ணதில் ஃபர்கெட்டிங் கர்வை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம 1 மணி நேரம் படித்ததில் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 50% மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாளுக்கு அப்புறம் 30% தான் ஞாபகம் இருக்குமாமா. ஸோ எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது எப்படி? ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன்ட்டு ஒரு மெத்தடை மெமரைசேஷன் டெக்னிக்கு உபயோகப்படுத்தலாம். இதன் மூலமாக ஒரு தகவலை லாங்கர் டைமுக்கு கீப் அப் பண்ண முடியும். அதன் மூலமாக இதை லாங் டைம் மெமரியாக மாற்றவும் உங்களால் முடியும்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ்டு மெமரைசேஷன் இந்த கேஸில் எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம், உங்கள் மூளையால் குயிக் இன்ஃபர்மேஷனுக்கான சென்ஸை உருவாக்க முடிகிறது கிடையாது. நம்ம இன்னும் டீப்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். நம்ம சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் டெவலப்பராகவோ அல்லது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாவோ அல்லது வீடியோ எடிட் பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோன் நம்பரையும் சேர்த்து மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் ஒரு சாம்பிள் ஒர்க்கையும் உங்களோட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பல குயிக் லேர்னிங் சிச்சுவேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை குயிக்காக மெமரைஸ் பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட்டு ரிப்பிட்டேஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை குயிக்காக லேர்ன் பண்ணும் பொழுது அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங்கை மறந்துடுவீங்க. இது உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெத்தட் மாதிரி இருக்குல்ல. ஒரு தகவலை குயிக்காக லேர்ன் பண்ணிக்கணும்னா அதை ரிப்பீட் பண்ணணும். இது பண்ணிட்டோம்னாலே நம்ம அடுத்த சிச்சுவேஷனுக்கு போயிடலாம். செகண்ட் ரிப்பிட்டேஷன் என்னன்னா 15 to 20 மினிட்ஸுக்கு அப்புறம் நடக்கிறது. இந்த சிச்சுவேஷனில் உங்கள் மூளைக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும். தேர்டு ரெப்பிட்டேஷன், ஒரு பாடத்தை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை 6 to 8 ஹவர்ஸுக்கு அப்புறம் ஃபைனல் டச்சாக ரிப்பீட் பண்ணிடணும். ஃபோர்த் ரெப்பிட்டேஷன் என்னன்னா, இதை நீங்கள் முதல் ரெப்பிட்டேஷனில் நடந்த 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் உங்கள் ஸ்டடி மெட்டீரியலை பார்த்து படிக்கணும். இந்த 4 ரெப்பிட்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் இனிமேல் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் லாங் டைம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கணும்னா உங்களோட மெமரைசேஷன் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம அதுக்கான ரெப்பிட்டேஷன் பிளான்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெப்பிட்டேஷன் என்னன்னா, இந்த மெத்தடில் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே லேர்ன் பண்ணிக்கணும். செகண்ட் ரெப்பிட்டேஷன், இதில் நீங்கள் ஆஃப்டர் 20 to 30 மினிட்ஸுக்கு அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸை கோ த்ரூ பண்ணணும். தேர்ட் ரெப்பிட்டேஷன் என்னன்னா, இந்த ஸ்டெப்பில் நீங்கள் 1 டேக்கு அப்புறம் கோ த்ரூ பண்ணால் போதும். ஃபோர்த் ரெப்பிட்டேஷன், இதில் நீங்கள் 2 to 3 வீக்ஸுக்கு அப்புறம் ஸ்டடி மெட்டீரியலை கோ த்ரூ பண்ணணும். ஃபிஃப்த் ரெப்பிட்டேஷன் என்னன்னா, ஃபைனல் ரெப்பிட்டேஷனில் 2 to 3 மந்த்துக்கு அப்புறம் கோ த்ரூ பண்ணால் போதும். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை லாங் டைமுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூளை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது, அதனால் அதை இப்போ அழிக்க வேணாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நின்றும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 11 சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியராக ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். நம்பர் 11 இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 11, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ லேர்ன். நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? யூஸ்வலி இது ஒரு கனவு மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியாத ஒன்றை பற்றி லேர்ன் பண்ணும் பொழுது நீங்கள் பாதியிலேயே நின்றுட்டாலும் அதை கண்டினியூ பண்ண முடியாது. இது இன்னொரு சிரமமான விஷயம். பிகாஸ் நீங்கள் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பீங்க, அதோட அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க. அதனால் இந்த மெத்தடை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? முழு பேராகிராஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் ஃபிகர் அவுட் பண்ணணும். நீங்கள் என்ன வாசிச்சிங்களோ அதை உங்களோட வார்த்தைகளில் ரீடெல் பண்ணி ஆகணும். இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை புரிஞ்சுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கிடைச்சிரும். அடுத்து நம்பர் 10, லேர்ன் த மோஸ்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன். உங்கள் இடத்துல நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்களுக்கான முன்னுரிமையை கரெக்டாக ஒரு விஷயத்துக்காக கொடுக்கணும். உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எதை மெமரைஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கீ பாயிண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிலதை டிவோட் பண்ண உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டைம் கொடுக்கலாம்.
அடுத்து 9 சீரியல் பொசிஷன் எஃபெக்ட். இந்த மெத்தடில் நீங்கள் உங்களோட லேர்னிங்ஸில் ஸ்டார்ட் அண்ட் எண்டை ஞாபகம் வச்சுக்கணும். நோட்ஸ் எல்லாத்தையும் கீ பாயிண்ட்ஸாகவும் அதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒன்றை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டாகவும் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து 8வது இன்டர்ஃபரன்ஸ் தியரி. உங்களோட கவனத்தை ஒன்றில் இருந்து இன்னொன்றுக்கும், உங்களோட ஆக்டிவிட்டியை ஒன்றில் இருந்து இன்னொன்றுக்கும் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் படிக்கும் பொழுது ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த டைமில் தான் உங்கள் அட்டென்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அட்டென்டிவாக இருக்கிறதுல நீங்கள் நின்றுவீங்க. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸில் உங்களோட ஃபோக்கஸை கொண்டு போகணும். உதாரணமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் அப்போ செய்யலாம். அடுத்து நம்பர் 7 லேர்ன் ஆப்போசிட் திங்ஸ். ஆப்போசிட்டான விஷயங்கள் மெமரி பண்ண ஈஸியாக சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்க நினைக்கிறீங்கன்னா டே அண்ட் நைட்டை சேர்த்து ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு பாட்டை மறந்தாலும் இன்னொரு பகுதியை வச்சு அதை ஈஸியாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்து 6வது பில்ட் யுவர் ஓன் மைண்ட் பிளேஸ். இது ஒரு விஷயத்தில் அதுக்கு ஏற்ற ஒரு பிளேஸோட கனெக்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து ஏதோ ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதை அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட தொடர்பு படுத்திக்கோங்க. அண்ட் அந்த பொருள்களை வச்சு நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து 5வது யூஸ் நெயில் வேர்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் படிக்கிறதோட வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வராத பொழுது அதுக்கு ரிலேட்டான சில வார்த்தைகளோட உங்களுக்கு தேவையானதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து 4வது மேக்கப் ஸ்டோரிஸ். நீங்கள் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ஆர்டராக ஞாபகப்படுத்தணும்னு நினச்சா அதை பார்ட்டாக ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி ஞாபகப்படுத்திக்கலாம். அடுத்து 3வது யூஸ் அ டேப் ரெக்கார்டு. இந்த மாடர்ன் உலகத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த பாடத்தில் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்பி உங்களுக்கு தேவையானப்போ கேட்டு ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து 2வது விசுவலைசேஷன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஈஸியாக நினைவுபடுத்தணும்னா அதை பற்றின உங்களோட கற்பனைகளை யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியானது சூஸ் த ஒன் பெஸ்ட் மெட்டீரியல். அவுட் ஆஃப் டேட் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு பெஸ்ட் புக் அண்ட் மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணி நல்ல மார்க்ஸ் இந்த மெத்தடில் உங்களால் ஸ்கோர் பண்ணிக்க முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த இந்த 11 சீக்ரெட் டு மெமரைஸ் திங்ஸ் குயிக்கர் தென் அதர்ஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம அடிக்டட் டு க்ரோத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பயனுள்ள இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.